இருக்கட்டும். ஏதோ கேட்டீங்களா? ஏதோ சந்தேகம் இல்லங்க, மான்னாலே அழகுதான். ஆனா மான் கூட்டத்துல ஒரே ஒரு மானை மட்டும் அழகா இருந்துச்சு சொன்னீங்க, அது என்ன காரணம்? 10 பொம்பளை பிள்ளை நிக்கிற இடத்துல ஒத்த பொம்பளை பிள்ளை மட்டும் நமக்கு அழகா தெரியுது இல்லையா? அது வந்து மனசுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கனால அது மட்டும் அழகா. அதே மாதிரி தான் இந்த மானை கண்டதும் அதன் மீது வந்து விட்டது காதல். என்னுடைய மனதும் அது எப்படி பார்த்தோனே காதல் வரும்? அண்ணனும் நோக்கிறார், அவரும் நோக்கிறார். இருவருக்கும் இடையே உருவானது காதல். நானும் நோக்க, அந்த மானும் நோக்க, இருவருக்கும் இடையே. ஆமா, இவங்க ராமரு அந்த மான் சீதை ஒருத்தர் பார்த்தோன்னா அப்படியே காதல் வந்துருச்சு. இருவருக்கும் இடையே உருவானது காதல். அதை பிடிக்க முற்படுகின்ற பொழுது தன்னுடைய அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். இடத்தினுடைய தலைவி வள்ளி தாங்கள் இருப்பதாக சொன்னார். தங்களிடத்திலே அனுமதி கேட்டு என்னுடைய மான்குட்டியை பிடித்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நியாயமான விஷயம். நீங்க சம்மதம்னு சொல்லுங்க, பிடிச்சிட்டு போறேன். சம்மதம் சொல்லலனா? சம்மதிக்கலனாலும் பிடிப்பேன். கருப்பசாமி இப்ப இல்ல, நாடகம் முடியும் போது. கருப்பசாமி அந்த நாடகத்துல இல்ல, வேற நீங்க சம்மதம்னு சொன்னாலும் பிடிப்பேன். சம்மதிக்கிறேன்னா எப்படி பிடிப்பீங்க? சம்மதம்னு சொன்னா அனுமதி கொடுத்துருவேன், நீங்க பிடிச்சிட்டு போகலாம். சம்மதமே சொல்லாதப்ப எப்படி பிடிப்பீங்கன்னு கேக்குறேன். சம்மதிக்கும் போது பிடி கொஞ்சம் லேசா இருக்கும், கஷ்டப்படாம. அதிக அனுமதி கொடுத்துட்டாங்க, அதிக வலி இல்லாம கஷ்டப்படாம பிடிக்கிறாங்க. நாடகம் முடிஞ்சிட்டு கஷ்டப்படாம வலி இல்லாம இருக்கும் புடி. இதே நீங்க சம்மதிக்கலன்னு வைங்களேன், புடி கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும், பலமா இருக்குமா? ஆமா, ஓட ஓட நான் விரட்ட. சரி, அது ஏற்கனவே உங்களை பார்த்து பயந்துதான் ஓடி வந்திருக்கும் போல இருக்கே, அப்புறம் திரும்ப ஓட ஓட விரட்ட கதற கத்த அத கொல்லாம விட மாட்டீங்க. மான் ஓடு அந்த அளவுக்கு பிடி அப்படி இருக்குன்னு சொல்றேன். அதனால நீங்க சம்மதிச்சாலும் பிடிக்கும். மான்குட்டியை பிடிக்க முடியுமா? சம்மதிக்கிறனாலும் பிடிப்பேன். மான்குட்டியை உடனே முதல்ல பிடிக்க முடியுமா அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் நான் சம்மதம் கொடுத்து அனுமதி கொடுத்து நீங்க பிடிக்கிறது வேற விஷயம். மட்டும் சொல்லி பாருங்க, நம்மளால அந்த மான்குட்டியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நீங்க மட்டும் சொல்லி பாருங்களேன், சொன்னா பிடிக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மான்குட்டி இருந்தா தானே ஊன்னு சொல்ல முடியும். இல்லங்கிறீங்களா? ஆமா. என் மான் எப்பேற்பட்ட மான், எவ்வளவு பெருமைக்குரிய மான், எவ்வளவு அழகான மான் என்றெல்லாம் கூறுகிறேன். சற்று கேளுங்களேன். சரி, உங்க மானுக்குண்டான பெருமைகளை எடுத்து சொல்லுங்க, நானும் கேட்கிறேன். ஏன் அதுல அதெல்லாம் முடியாது, அதுலதான் இப்படி இல்ல. நான் எதையுமே வந்து எது சரியா இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, எது சரியில்லாம இருக்கோ அதை சரிப்படுத்துறது. அதான் என்னோட வேலை. அதனால ஆர்வ வேணும். நீங்க முன்பாட்டு நான் பின்பாட்டு பாடுறத வாங்கி பாடுறீங்க. ஆமா. கொடுத்திடமா
ஆமா அதனால இங்க பாருங்க இருட்ட போகுது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா பொழுது வந்துருச்சு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா வேற நீங்க தேடுவாங்கன்னா போங்க சின்ன பிள்ளை நான் எங்க வீட்டுல ஆமா இப்பதான் அரும்பு மிஷம் முளைச்சிருக்கு பார்த்தேன் பாத்தீங்களா? வீட்டுல யாரையும் சொல்லாம வந்தீங்களே உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா தேட மாட்டாங்களா வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன் சொல்லாமல வர மாட்டேன் சொல்லிட்டு வந்தீங்க என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க குட்டியை பிடிக்க போறீங்க குட்டியை உங்களாலதான் பிடிக்க முடியாதே அப்ப திரும்ப வீட்டுக்கு போனா உங்க அப்பா அம்மா உங்களை திட்ட மாட்டாங்களா முடியாது நீங்க என்ன சொல்றது எங்க மான் குட்டின்னு ஒண்ணு இருந்தா தானே பிடிக்க முடியும் குட்டி தான் இருக்காங்க அதை விட ஒரு விஷயம் ஒரு பாட்டு பண்ணீங்க அந்த பாட்டுல ஒரு பிழை இருக்கு என்ன பிழை இருக்கிறது நீங்க எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு பிழைத்து கொடுங்க அப்ப கேட்டுக்கங்க பிழைக்கு தகுந்தாறு போல குறைச்சுக்கணுமா வள்ளி என்மான் சொன்னீங்களே மான் குட்டியை தேடி வந்தீங்களா என்னைய தேடி வந்தீங்களா மான் குட்டியை தான் தேடி வந்தேன் அப்படியே வள்ளி என்மான்ங்கிறீங்க வள்ளி என்மான் அவ்வளவு அழகான மான் வார்த்தையை பிரிச்சு சொல்லாம நீங்க சேர்த்து சொன்னீங்களா பாடல்ல சேர்த்து தான் சொல்ல முடியும் நான் எதுக்காக சொன்னேன்னா முன்ன கூட உங்களை பார்த்ததே கிடையாது சரி என்ன நீங்க பாட்டுக்கு வள்ளி என்மான் போது எங்க நாட்டு மக்கள் எல்லாம் பாக்குறவங்க என்னடா முதல்ல மான் குட்டியை தேடி வந்தேன்னு சொன்னாரு வள்ளிதான் என் மான்னு சொல்றாரு மதுரை சோமு கேள்விப்பட்டிருக்கா பாடகர் அவர் ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருப்பாரு தைப்பூச நாடில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் தைப்பூச நாடில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் அவருக்கு கொண்டாடும் பாடலோட சேர்த்தே பாடிட்டாரு பாடல்ல சந்தம் இருக்கு பாருங்க அதெல்லாம் இடிக்க கூடாது வள்ளி என்மான் அப்படின்னு சொன்னா தாளத்துல சேராம போயிடும் என்மான் வள்ளி என்மான் அப்படி சொன்னீங்களா அப்படி பிடிச்சுக்கணும் இல்லங்க நான் எதுக்காக சொன்ன தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும்னு சொல்லுவாங்க நிச்சயமாக ஒரு எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருளே மாறிடும் கொண்டு வா என்ற இடத்திலே கொண்டு வா என்று மாறியது பாருங்க ஒரு எழுத்து தான் ஒரு எழுத்து மாறியதுனால ஒரு உயிரியை ஒன்று சொல்லுடைய உயிர் வச்சு மதுரை என்பதையே அழிவதற்கு காரணமாக இருந்தது அந்த ஒரே ஒரு எழுத்து தானே அதுக்காக தான் சொல்றேன் வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது தெளிவா இல்ல சேர்த்து சொன்னீங்கன்னா அதுதான் பிரச்சனையே இல்லங்க சேர்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராது சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும் எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்கணும் தண்ணியும் எண்ணெயும் சேராது தண்ணியும் எண்ணெயும் சேராது அது மாதிரிதான் சொற்களும் எதை சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்கணும் சேர்க்காமே விட்டுறணும் நீங்க ஆண்மகன் சேர்த்து சொல்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனா நான் ஒரு பெண்ணு இதை சேர்த்து சொல்றதுனால எனக்கு தான் பல பிரச்சனைகள் வரும் ஒருவேளை நீங்க என்ன விரும்புறீங்களோ ஆப்பா உங்களை விரும்பிட்டாலும் இல்ல நான் பாடலை என்னுடைய மாலை நினைத்து பாடுறேன் இல்லங்க நீங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க ஆனா நீங்க என்னைய தேடி வந்தீங்களா இல்லங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கிறீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க நல்லா பாடுறீங்க ஆனா உங்க மேல மட்டும் காதல் வர மாட்டேங்குது நீங்க பாக்குறதுக்கு எங்க அண்ணன் மாதிரியே இருக்கீங்க என் கூட பிறந்தாதான் அண்ணனா கணவனே அண்ணன் போல வந்தார் ஆமா கணவனே சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக சோமசுந்தர கடவுளே பெருமாளாக மாறி வந்தார் ஏன்னா அண்ணன் இல்லாம தாலி கட்டிக்க மாட்டேன் எங்க அண்ணன் வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொன்னனால முகூர்த்த நாள் மாறி போயிருமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க நானும் அது மாதிரி கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் என்ன நீங்க மான புடிச்சிட்டு போற மாதிரி எனக்கு தெரியல பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலன்னா அடிக்கணும் ஒண்ணு மான இல்ல பார்த்தா பிடிக்கணும் பிடிக்கலன்னா அடிக்கணுமா என்ன வித்தியாசமா இருக்கு இல்லன்னா நானா ஆமாங்க என்னைய கொண்டு போய் என்ன புரியுங்க தானா வந்துரும்ல மான ஆமா என்னைய கொண்டு போன மான எப்படிங்க தானா வரும் பிடிக்க வந்தாங்க நீங்க என்ன அப்படியே என்ன கொண்டுட்டு போனாலும் எங்க 7 பேர் அண்ணங்க சும்மா விட்டுறாங்க 7 அண்ணன் அப்படியே வந்து என்ன தடுத்து விட்டாலும் அப்படித்தான் இருக்கு என்ன அட ஏமா எங்க அண்ணன் ஒருத்தன் போது கார்த்திக் ராஜா அவனை தாண்டி நீங்க போயிருங்க பாப்போம் நடக்கிறான் புளி மூட்டை அதனாலதான் இன்னைக்கு எங்க அண்ணனை வெளியில அனுப்பல அண்ணே நீ ரொம்ப கோபக்காரன் வேண்டானேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம் நாங்க என்ன நடக்குது நீங்க
இங்கியான பாட்டியா எங்களுக்கு தெரியாம ஒரு பாட்டுல ஒரு பிழையை கேட்டாரு. நான் எப்படி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன். அது பாரு நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன கொடுத்துருக்கீங்க. நான் தான் வரலன்னு வார்த்தை மட்டும்தான், ஒரே வார்த்தை. ஏங்க அப்படி தெரியல எங்களுக்கு வேற மாதிரி இல்ல. எப்படி கட்டுச்சு? என்ன இப்படி குடி கொள்ள போறாங்க? ஏன் நீ வேற? ஏன் அப்படி அப்படியே பேசுறாங்க? வீடியோ ஓடுது. பிடிப்பதற்கு மனசு என்ன மறுபடி காதல் பண்றியா? அவர் குருன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. குருன்னு எதை பாக்குறாரு? தள்ளி நில்லு. கால் சரியா கேட்கலாமா? நான் பக்கத்துல அந்த பக்கத்துல இருந்தாலே எனக்கு தள்ளி நில்லு கேளுங்க. ஆம்பளைய வர நினைக்க முடியுமா? வேற எப்படி தெரியுது? யார கேட்டு பாட்டாணி பாட்டுனீங்க? ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? என்ன அர்த்தம்? கேளுங்க, நல்லா கேளுங்க. தங்களுடைய பாட்டுக்கு எப்படி இருக்கு? பிழை எவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளவு குறைச்சு கேட்டுக்கப்பா. கேட்டுக்கியா? ஏமா ஆம்பளை இல்லங்கறீங்க? பாடின வரிகளை பாதியில நீ பாடினா அதான் பிரச்சனை. எனக்கே ஒண்ணு பாடல முழுசா கேட்டுட்டு எப்படி சொல்றேன்? எப்படி பாடலாம்? ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமான்னு சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டுட்டு நீ மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன் கோபப்படுறீங்க? ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது நான் தவறா சொல்ல, நான் சரியான விதத்துல சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டா அது நான் பொறுப்பு கிடையாது. வாடான்னு வாயிலே அடிச்சுட்டு அப்புறம் ஜோர் போட்ட கதையா இருக்கு பேசு. சரி, உங்கள்ட்ட நேரடியாவே கேக்குறேன். நீங்க தான் ஒரு ஆம்பளையான்னு கேக்குறேன். எப்படி நிரூபிப்பீங்க ஆம்பளைன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப முடியாது. முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆடி ஆடி அடுத்த தையில வேணா பாத்துக்கலாமா? முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க ஆம்பளைங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். ஆம்பளையான்னு கேட்டோம்னா கோவம் வருது இல்ல? உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? என்னங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆம்பளை நிரூபிக்கிறதா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் தன்னுடைய கணவன் சுத்தமான ஆண்மகனா இல்லையாங்கிறது ஒரு பொண்டாட்டி தான் தெரியும். ஒருவனை ஆண்மகன் பொண்டாட்டி மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. அது சந்தேகம் இல்ல. மீச வரைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்களே அது சந்தேகப்பட்டு. நான் அப்படி கேட்கலங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கால மாட்டை அடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆம்பளைப்பா வீரன் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்லையா ஒரு இளவட்ட கட்டை தூக்கி இந்த பக்கமா போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆம்பளைப்பா வீரன் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க என்ன செஞ்சு ஆம்பளை நிரூபிப்பீங்கன்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சத்தியமா நீங்களே எனக்கு புருஷனாதான் தூங்கும் போது குழந்தைகளை தலைவருக்கு நல்லா கொண்டே விடுவேன். அப்படிலாம் செய்ய மாட்டேன். வேற என்ன பண்ணீங்க? வாழ்றதே கொடுமை சாகடி மாதிரி தான் இருக்கு. அப்புறம் நான் என்ன சாகடிக்கிறது? நீ என்ன சாகடிக்கிறது? நானே செத்துருவேங்கிறீங்களா? என்ன நிரூபிக்கணுமா? இல்ல அதான் நானும் கேக்குறேன். ஒன்னே கேட்கவே எந்த வகையில? ஆமா இளவட்ட கல் இல்லைன்னா என்ன வள்ளி நாயகம் இருக்குதுல்ல? தூக்குங்க வேணுங்க. ஆனா வள்ளி நாயகத்துக்கு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளு. அந்த பையனே இன்னைக்குதான் நான் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசாம நிக்கிறாப்ல. கொண்டு உசு பேதி சரி வாங்க. நீங்க எந்த வகையில ஆண்மகன் நிரூபிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, அந்த வகையில நான் நிரூபிக்கிறேன். நீங்க தானே நிரூபிக்கணும். ஆம்பளையான்னு உங்களை கேட்டிருக்கேன். நான் ஆம்பளை தாமா அப்படி நீங்க எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேக்குறேன். இப்ப முடியாது, தை மாசம் வரட்டும்னு சொன்னேன். ஆம்பளையா இவர் அப்படி நினைக்க முடியுமா? அதுக்கு மேல வீரமுள்ள ஆளு தெரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? விவரமாக பேசுறாரு விஷயம் புரியுமா? காலமோன கடைக்கு வருதானே தெரியுமா? காலமோன கடைக்கு வருதானே தெரியுமா? பாப்பா 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 பிடிக்கணும் பிடிக்கணும் அடிக்கணும். Thank you.
அடிக்கிறதுக்கு வரல. மானை கொண்டு போய் பிடிக்கணும்னு சொல்றீங்க, அடிக்கணும்னு வரலன்னு சொன்னீங்கல்ல. வேட்டையினுடைய தன்மை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேட்டையுடைய தன்மை கொண்டு வா அல்லது கொண்டு வா. வேட்டையினுடைய தன்மையை கொண்டு வா. முடிஞ்சா நல்லா பிடிக்க, முடிஞ்சா புடி, இல்ல அடிச்சு ஆச்சு புடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வேட்டையாடி மாமிசத்தை உண்ணக்கூடியவர்களுக்கு அந்த அந்த மானினுடைய தோல் தேவைப்படுபவர்கள். அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் கல்யாணம் பண்ணுவேன். எத மான? இது என்ன சென்மம்னு தெரியல. மான கொண்டு எப்படி கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வருங்கிறது ஒரு ஐதீகம். செஞ்சிருக்காங்க, பாத்துருக்கோம். ஆனா நீங்க இந்த மான் குட்டியை போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மான் குட்டியை நான் கல்யாணம் பண்ணணும். அடுத்த 10 மாசத்துல அது குழந்தை வரணும். மான் குட்டியா? இல்ல வேற ஏதோ ஒரு நோக்கத்துல நீங்க வந்திருக்கீங்க. குதிரைக்கு பிறந்த அசோத்தாமன், கிளிக்கு பிறந்த அசோகமுடிவர். எதுக்கு கிளிக்கு? கிளிக்கியா? கலைக்கோட்டு மகரிஷி பிறந்தா மானுக்கு. இவரெல்லாம் பிறந்தாங்கல்ல, அது மாதிரி நான் ஏன் மானோட சேர்ந்து ஒரு குழந்தைய பிறக்க கூடாது? அது உங்க விருப்பம். நீங்க மானோட சேர்ந்தாலும் சரி, இல்ல ஆடோட சேர்ந்தாலும் சரி, ஆக மொத்தத்துல நீங்க தேடி அந்த மான்குட்டி இந்த இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு என்ன ஏன் சும்மா வளவள நீங்க இல்ல இருக்குன்னு பேச இந்த ஒரு முடிவுக்கு வருவோம். 2 பேரும் இடம் போட்டு மான் என்னட்டு உள்ளதான் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க இல்லங்கிறீங்க. வாங்க 2 பேரும் போவோம். எதுக்கு? நாங்க கூட வரட்டுமா? எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க? நியாயம். ஒரு இடத்துல பொருள் தொலைஞ்சு போச்சு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப ஐயாவோட இடத்துக்கு தான் என்னோட பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு. சரி, எங்க உங்க இடத்துக்குள்ள என்னோட பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா என்னைய கூட்டிட்டு போய் தானே நீங்க? அதான நியாயம். என்னைய கூட்டிட்டு போய் இடத்துல தேடுறதான நியாயம். நான் அவசியம் கிடையாது. எங்க அண்ணன் இருங்க கூட்டிக்கிட்டு போய் தேடுறதுதான் நியாயம். இடத்துடைய தலைவி தாங்க. அவனே முடியாது, அண்ணனே முடியாதுங்கிறதுனால கூட அனுப்பிச்சுட்டாரு. எங்க அண்ணன் முடியாம கிடையாது. இடத்தின் தலைவி கிட்ட கேட்கணும்னு சொன்னனால நீயே பதில சொல்லுமா? அப்படி சரி வரலன்னா நாங்களாம் வந்து பேசிக்கிறோம் சொல்லிதான் உள்ள போயிருக்காங்க. அதையும் இடத்தினுடைய தலைவி என்ற முறையிலிருந்து சற்றும் பிரபாவம். இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல வந்த இடத்துல ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தொலைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோதிரமே தொலைஞ்சு போச்சு. ஐயா வந்த நடிகர்கள் நம்ம முருகன் வேஷம் போட்டவருடைய மோதிரம் தொலைஞ்சு போச்சுப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. தலைவர் என்ன சொல்லுவாரு? எப்ப 4 பேர் சேர்ந்து அதை என்னன்னு தேடி எடுத்து கொடுங்க அவருக்கு. பாருங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நல்ல நம்ம ஊருக்கு கெட்ட பேர் ஆகி போயிடும் அப்படின்னு தலைவர் சொல்லுவாரு. அதுக்காக தலைவரே வந்து அவங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. பொறுப்புனா என்ன சொல்றது? பொறுப்பா இருந்து தேடி கொடுங்கன்னு சொல்றது அவருடைய பொறுப்பு. மற்றவர்களை அனுப்பி வச்சு தேடுறதுல பெருமை இருக்கா? இல்ல அந்த தலைவரே முன்னாடி வந்து எங்க காணாம போச்சுன்னு தேடி கொடுக்கறதுல பெருமை இருக்கா? ஒருவேளை அவங்களால முடியலன்னா அடுத்த கட்டம் வேணா அவங்க முயற்சி பண்ணலாம். அதுக்குதான் சொல்றேன், இப்ப போய் எங்க அண்ணனோட பாருங்க. இப்ப என்ன முடியலையா உங்களோட? உங்க மானுக்கு அங்கலட்சணம் இருக்கா? அடையாளம் இருக்கா? எங்க சொல்லுங்க. சொல்றேன் அப்படியே பக்கத்துல. மைக் கொஞ்சம் ஏத்துக்கண்ணே. எல்லாத்தையும்
சுறுசுறுப்பு கிளம்புது இப்பதான். என் மனம் அதில் உழவுகின்ற மனமேனும் மனம் தண்ணீர் உழவுகின்ற அந்த நீதாமா அந்த நீராமா அந்த நீரா என்ன சொன்னீங்க? அந்த நீராமா
மான்னு இது மானுக்குண்ட அங்கலட்சணத்தை நீங்க சொல்லவே இல்லையே. அந்த மான் இல்லைங்க, அந்த மாதிரி அந்த மான் நீதாமா. இது மானுக்குண்ட அங்கலட்சணமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்ன? சம்மதிச்சுட்டா புடி கொஞ்சம் சம்மாதம் லேசா, இல்லாட்டி அப்படி இருக்கும். ஒருவேளை சம்மதிக்கலாம் படுக்கட்டாயமா பிடிக்கும் போது ஆமா ஏதாவது ஆகி போயிடும் பார்த்து. அது மான்குட்டியா இருந்தா தானே மான் ஆசை கொண்ட